ஜெர்மனியோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நான் ஒரு ஹெல்த் இஷ்யூக்காக 2 நாள் அட்மிட் ஆயிருந்தேன். அப்ப எனக்கு கிடைச்ச ஃபெசிலிட்டிஸ்லாம் தான் இது. எனக்கு நம்ம ஊர்ல ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்த ஃபீல் தான் எனக்கு கொடுத்தது. உடனே என் மைண்ட் நம்ம ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கம்பேர் பண்ண போச்சு. உடனே நீங்க நினைக்கலாம், நம்ம ஊர்ல பாப்புலேஷன் ஜாஸ்தி, இங்க பாப்புலேஷன் கம்மி, அதனாலதான் இவங்களால இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியுதுங்கிறது. ஆமா, உண்மைதான், அதை நான் ஒத்துக்கிறேன். இங்க இருக்கிற கிளீன்லினஸ் வந்துட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. இங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் நோட் பண்ணேன். என்னன்னா, இந்த இடம் வந்துட்டு இவ்வளவு சுத்தமா இருக்கு. சுத்தமா இருக்கும்போது இங்க இருக்கிற மக்களும் இங்க எப்படி சுத்தமா இருக்கோ அதே மாதிரி நம்மளும் அந்த இடத்த வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தானே, நமக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற அலட்சியம் இங்க ஒருத்தர்கிட்ட கூட கிடையாது. மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல அந்த அலட்சியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தானே, இப்ப என்ன, நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற விஷயம் நம்ம ஊர்ல நிறைய பேத்துக்கு அந்த மைண்ட் செட் இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். அது மாறுச்சு அப்படின்னா நம்ம ஊர்லயும் அந்த ஃபெசிலிட்டிஸ ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம நீட்டா வச்சுக்க நம்மளால முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரூமை நாங்க 2 பேர் ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த டாய்லெட் குள்ள நுழைஞ்சோன்னே நான் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டேன். அந்த அளவுக்கு சுத்தமா இருந்துச்சு. இதெல்லாம் நான் காட்டுறதுனால ஜெர்மனோட ஹெல்த் சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப சூப்பர்னோ, நம்ம சிஸ்டம் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல. இங்கேயும் நிறைய பிளஸஸ் மைனஸஸும் இருக்கு. ஸோ நான் ரொம்ப வருஷமா இங்க இருக்கிறதுனால நான் அதையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஹெல்த் சிஸ்டம்ல நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. மோஸ்ட்லி ஃபாரின்ல இருக்கிறவங்க மோஸ்ட்லி ஏதாவது ஹெல்த் இஷ்யூனா டைரக்டா இங்க வந்து ட்ரீட்மெண்ட்டை விட நம்ம ஊருக்கு வர்றதா அதிகபட்சம் யோசிப்பாங்க. இங்க இருக்கிற ஹெல்த் சிஸ்டம் பத்தி நிறைய இருக்கு. நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். நிறைய பேர் கமெண்ட்ல வந்து இதெல்லாம் ஏன் காமிச்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்லாம் கேக்குறாங்க. இங்க நிறைய நல்ல விஷயம், நமக்கு தெரியாத விஷயம் எல்லாம் நிறைய இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு இங்க இருக்கிற ரிவர் சேஃப்டி, அதுக்கப்புறம் இங்க குப்பை செப்பரேஷன் பண்றது, இதெல்லாம் நான் பார்க்கும்போது எவ்வளவு நல்ல விஷயமா இருக்கு. இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றாங்களா என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக. இதெல்லாம் ஏன்டா நம்ம ஊர்ல பண்ணல அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தோணுது. சோ இதை நம்ம ஷேர் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது ஓகே நம்மளும் நம்ம என்விரான்மெண்ட்டுக்காக இதெல்லாம் பண்ணலாம்னு தோணும்ல. சோ அதுக்கோசரம் தான் நான் ஷேர் பண்றேன். இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க.